ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்லோடுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் கன்சல்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சிருந்து ஏடிஎக்ஸ்க்கு அப்ரூவல் வாங்குறதா இருந்தாலும் சரி, சிமிலராக இது ஆட்சன்ஸ் அப்ரூவல் கேட்டகரிக்கு மோர் தென் எனி கீவேர்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலும் என்னால் வந்து கன்சல்டிங் சர்வீஸ் வந்து எடுத்துக்கிட்டு, அதாவது நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு என்னால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா 10 ஆர்டிக்கிளுக்கு மேலே, அதாவது 10+ ஆர்டிக்கிள் நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திங்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் லைசன்ஸ் கீயோட. ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அப்போ டேரெக்டாக நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மோர் தென் அவங்களுக்கு 95% மேலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் டவுட்டு வராத அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸை எடுப்போம். ஸோ அந்த விதத்தில் இவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுன்றதால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த போல் அவங்க வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரிக்கா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டிகல் டெலிவரி கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு டெலிவரி கொடுத்ததுக்கான இமெயில் ஐடி தான். நீங்கள் ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கீங்க. டைம் பார்த்துக்குங்க. வீடியோ ஷூட் பண்ணுற டைமுக்கும் நம்ம வந்து டெலிவரி கொடுத்ததுக்கான டைம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? தென் எங்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, அல்லது 10+ மோர் தென் 100+ எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கலாமே சரி. ஓகேங்களா? இல்லை எங்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஃபீல்டில் வாங்கி மற்றவங்களுக்கு விற்றாலுமே சரி, உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நான் வந்து டெலிவரி கொடுப்பேன். ஓகேங்களா? தென் இதில் கம்பல்சரி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேம் போட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் மெயில் எங்கிட்ட வருது அப்படின்னா. தென் மெயிலில் இன்க்ளூட் என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணி மோர் தென் நம்மளுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் எல்லாமே இதில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இம்பார்ட்டண்டாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் எந்த மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி என்னை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க், தென் என்னுடைய மொபைல் நம்பர் கிடச்சிடும். அது போக வந்து ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் என்னுடைய மெயில் ஐட்ஸ் மோர் தென் எல்லாமே கிடச்சிடும். நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுக்குறோம், தென் எந்தெந்த டூலில் நம்ம எவ்வளோ செக் பண்ணி கொடுக்குறோம், அதாவது ஸ்கோர்ஸ், ரீடபிலிட்டி ஸ்கோரு, தென் ஸ்பேம் ஸ்கோரு, ஹியூமன் ரேட்டிக்கல் கண்டென்ட்டில் அதில் எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குது, தென் அது போக எஸ்இஓ ஆப்டிமேஷன் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணி மெயிலே மென்ஷன் பண்ணிவிடுவோம். அது போக தென் கம்பல்சரி நான் எங்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி ரிசீவ், அதாவது ஒரு மெயில் வந்து ஒரு ஆர்டிக்கலில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா என்னுடைய சிக்னேச்சர் கம்பல்சரி அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தராக பார்த்துக்குங்க. தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் என் சேனல் இருக்கக்கூடிய எந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 20 ஆர்டிக்கல் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். தென் ஃபைல் நான் வந்து மொல்லமாக ஸ்கூல் பண்ணுறேன், எண்ணி கூட பாருங்கள். 20 ஆர்டிக்கல் கம்பல்சரி நம்ம கொடுத்துருப்போம். தென் பல்காக, அதாவது 20 ஆர்டிக்கல் அவங்க கொடுத்துருக்கிறதால வந்து ஒவ்வொரு ஃபைலும் அவங்க வந்து டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. சம்டைம் ஒரே ஃபைல் கூட டபுள் டைம் கூட டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல் கம்பல்சரி, அதாவது ஒரு ஆர்டிக்கல் 5 ஆர்டிக்கலுக்குள்ளே வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஃபைல் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். அதுவே அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னும் போது கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைலுமே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் போட்டிருக்கோம். இது போக ஆர்டிகல்ஸ் பாருங்கள், மேலே 2 இருக்குது. தென் அது போக அப்படியே கன்வெர்ட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு 20 ஆர்டிக்கலுக்கான ஃபைலுமே கிடச்சிடும். தென் கீவேர்ட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்குமே வந்து பார்த்துச்சுன்னா கீவேர்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ எல்லாத்துக்குமே எல்லா ஆர்டிக்கலுக்குமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு போட்டு ஏதோ வந்து ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அதாவது கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20 ஆர்டிக்கல் இதில் இருக்கா அப்படின்றது பார்த்தா தெரியும். மோர் தென் எல்லா ஆர்டிக்கலுமே உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்டேன். 20 ஆர்டிக்கல் நீங்கள் எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், கணக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் ரேண்டமாக நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ்க்குள்ளே நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணியிருக்கோம், எந்த பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம், யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? தென் ஆக்சுவலி ஃபைல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, என்ன தெரியல, லோடு கூட ஆக மாட்டேங்குது. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகட்டும். ஏன்னா அது ப்ரோசஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சா. இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாம் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய டூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் தான் கொடுத்துருப்போம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட தானே வாங்குறீங்க. ஸோ அதனால் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் ஓகேங்களா, கம்பல்சரி இதில் வந்துடும். என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் என்னோடய மொபைல் நம்பர் கிடச்சிடும். கீழே வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக அவங்க கேட்டிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்குன்றிருக்காங்க அதுக்கான ஸ்கோர்ஸுமே உங்களுக்கு கிடச்சிடும். கம்பல்சரி வந்து பிகினர்ஸ்க்கு இதுக்கு மேலே, அதாவது ஃப்ரெஷராக வந்து ஒருத்தர் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, அது பிளாகர் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அல்லது வேர்ட் ப்ளஸ் வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி, தென் பிஹெச்பி ஸ்கிரிப்ட்லேயே ரன் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக அவங்களுக்கு வந்து தெளிவாக, ஓகேங்களா, தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன. ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டுங்க பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா?
தென் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரி. இது கூகுள் வந்து டெக்னிக்கல் எஸ்இஓவில் ஃபோக்கஸ் கீவேர்டு அண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, ஓகேங்களா. ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் எஸ்இஓன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் தாண்டி டெக்னிக்கல் இது பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அதனால் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது H1 டைட்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா H1 H2 H3 H4 இது கம்பல்சரி 4 யூஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு பேராகிராஃபை எவ்வளோ வேர்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மினிமம் 150 வேர்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் 60க்கு மேலே வேணும் இல்லையா. ஸோ அதனால் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி இன்க்ரீஸ் பண்ணோம். தென் எஸ்இஓ பண்ணும்போது 95% மேலே அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃப் எல்லாமே பார்த்தோன்னே நேவிகேட் பண்ணுற விதத்தில் தென் யூசர்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கும் சரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி பக்காவாக இருக்கும், ஓகேங்களா. தென் கம்பல்சரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து புல்லட் பாயிண்ட்ஸு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை பேக் பண்ணுற அளவுக்கு பார்த்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தென் இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கேட்கலாம் இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் போடுமானே. அவங்க வந்து கேட்டதே வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்லேயே ஒரு பிளாக் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் போட போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதனால் நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் யூசர்ஸ் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒய்ட் எஸ்இஓ நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. தென் இதில் வந்து ஆர்டிக்கலோடைய குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நண்பா. ஒரே ஒரு ஆர்டிக்கல் ₹200 பே பண்ணுங்கள். அந்த ஒரு ஆர்டிக்கல் நான் நீட்டாக பண்ணி கொடுப்பேன். அந்த ஒரு ஆர்டிக்கல் உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுங்கள். 1 வீக் கழிச்சு அதுக்கான ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஆர்டர் தேவைன்னா நீங்கள் கொடுங்க, இல்லையா ஃப்ரீயாக விடுங்க, சரிங்களா. இங்கே யாருமே வந்து நான் கம்பல் பண்ண மாட்டேன். நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கோங்க. தென் பெனிஃபிட்ஸ் அதாவது ஒரு வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு மினிமம் சொல்கிற ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 5000 செலவாயிடும். மறுபடியும் ஒரு 5000 கொடுத்து ப்ரீமியமாக ஒரு தீம்ஸ் வாங்கினா அது யாரும் வாங்க மாட்டாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா. அதை நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா. ஸோ ஃப்ரீயாக என்னால் எப்படி கொடுக்க முடியுதுன்னா நான் வந்து அன்லிமிட்டட் லைசன்ஸ்க்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்து எங்கிட்ட வெப்சைட் பில்டு பண்ண அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன், சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஒரு 2000 வந்து என்னால் லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆர்டிக்கல் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 in 1 கிடச்சிடும் போல். எப்படி சொல்கிறது, ஆர்டிகல்ஸ் அவங்க பே பண்ணுற 10 ஆர்டிக்கலுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னா அது கூடவே ஒரு தீம்ஸ் வந்து கிடைக்கும் போதுன்னும் போது அவங்களுக்கு தானே பெனிஃபிட்ஸ் அதிகம். கான்செப்ட் புரியுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், மோர் தென் யாராக இருந்தாலும் சரி ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில். வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, தென் மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. தென் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, டவுட்டாக இருக்கா கால் பண்ணுங்கள். அது யூடியூப் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் ஆகிடும், சரிங்களா. தென் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ரேண்டமாக தான் எல்லா ஆர்டிகல்ஸும் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா. இது வந்து ஃபைல் லோட் ஆகிட்டு வரும் போல், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது டவுன்லோட் ஆகிட்டு தான் நமக்கு ஓப்பனே ஆகும், அதனால தான் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. தென் உங்களுக்கு ஃபர்தராக வெப்சைட்டை பில்டு பண்ணா இருந்தாலும் சரி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை பேக்லிங் சர்வீஸு, டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸு, எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா. வெப்சைட்டு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் எனக்கு கனெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. தென் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், கூகுளில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் போயிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ தான் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாலும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஓகே, இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் ஆகிடுச்சு. தென் அந்த டாபிக் பேசி முடிச்சிட்டேன். உங்கள் வெப்சைட்டுக்கு 60% மேலே பேக்லிங்க் கம்பல்சரி இருக்கணும் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்குமே. ஜஸ்ட் ஒரு 40% மட்டும் கண்டென்ட் இருந்தால் போதுமானது. இதுக்கு மேலே எல்லாமே பேக்லிங்க் இருந்தால் தான் வெப்சைட் ரேங்க் ஆகும், இல்லைனா ஆகாதுன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. தென் இந்த ஆர்டிக்கலுமே பாருங்கள், சிமிலராக எந்தெந்த வெப்சைட்டில் நம்ம எவ்வளோ செக் பண்ணியிருக்கோம், ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கோம், கீவேர்ட்ஸ் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில்ஸ், தென் ஆர்டிக்கலோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. தென் 100% யூனிக்காக இருக்கணும்பா. தென் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம மினிமம் 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து நம்ம மெயிலே நம்ம கொடுத்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2305 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா. தென் ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே வந்து எந்த அளவுக்கு கன்க்ளூஷன் போகுன்றது சொல்ல முடியாது. ஆர்டிக்கல் மேக் பண்ணி முடிச்சுட்டு டில் எண்டாக செக் பண்ணும்போது தான் தெரியும், சரிங்களா. ஸோ ஒரு சில ஆர்டிக்கலை வந்து
10,000 வேர்ட்ஸ் கூட கிராஸ் ஆகலாம். ஏன்னா வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? 5 ஆர்டிக்கிள் ஒன்றா சேர்த்து கொடுங்க அப்படின்னும் போதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 10 மொபைல்ஸ் வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் மேக் பண்ணுங்க அப்படின்னா, அப்போது அப்படிலாம் பார்க்கும்போது 10,000 வேர்ட்ஸ் அசால்ட்டாக தாண்டி போயிடும். புரியுதுங்களா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் நம்ம ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணி கொடுப்போம். ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா.